பண்டைய காலத்தில் கோழியூர் என்ற சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் திருநாவுக்கரசன் என்ற ஒருவர் வாழ்ந்தார். அவரின் வாழ்க்கையே சிவபெருமானின் பெயரை ஜபிப்பதே. அவர் மிகவும் ஏழ்மையில் இருந்தார். தினமும் காலை எழுந்தவுடனே நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று பாடி அருகிலிருந்த சிவாலயத்தில் பூஜை செய்துவிட்டு பசிப்புடன் வீட்டுக்கு திரும்புவார். என் நாதா, உன்னை விட்டு வேறு யாரையும் நான் சாரவில்லை. உன் திருவடியை மட்டுமே நினைத்து இருக்கிறேன். நீயே எனக்கு பிச்சை தருவாய்யூட் என்று கூறினார். அந்த சமயம் ஆலயத்தின் சந்நிதியில் இருந்து ஒரு முதிய பிச்சைக்காரன் வந்து அவரிடம் ஒரு பெரிய இலைக்குடையில் அன்னம் வைத்து கொடுத்தான். இதோ சாப்பிடுங்கள் என்று சொல்லி மறைந்தான். திருநாவுக்கரசர் அதனை உண்பதற்கு முன் சிவாலயத்தில் நெய்வேத்தியமாக வைத்து பின் சாப்பிட்டார். அப்போது, என் பக்தனே, நீ என்னை முழுமையாக நம்பிய போது நான் உனக்கு பிச்சை தர வந்தேன். பக்தரின் பசி என்பது என்னுடைய பசி என்று கூறினார். அன்று முதல் கிராமத்தினர் அனைவரும் அந்த பக்தரை மதித்து அவருக்கு உணவையும் அன்பையும் அளித்தனர். Subscribe to Om Namah Shivaya Valga channel. ஆகமத்தை ஆதாரமாகக் கொண்டு இறைவனை வழிபடுங்கள்.